எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியானது பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிமோரா அப்படின்ட்டு வந்துட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு பிகினர்ஸ், அதாவது வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கற்றுக்கிறதுக்கு ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் வந்துட்டு கம்ப்யூட்டரில் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அது வந்துட்டு நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்காக பிரத்யேகமாக 3 வீடியோ வந்துட்டு நான் ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிமோரா சாஃப்ட்வேர்லேயே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டூல் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லைனா ஒரு வீடியோ டுட்டோரியல் வீடியோ வந்துட்டு உங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்காகட்டும், ஏதோ ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த எடிட்டிங் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ஷியலான திங்ஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு வீடியோவில் கவர் பண்ணியிருப்பீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணும்போது, அதாவது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதாகட்டும், இல்லை அந்த வீடியோ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் போட்டு காமிக்கும் போதாகட்டும், அந்த கான்ஃபிடென்ஷியல் திங்ஸ் வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும், வீடியோவில் வந்துட்டு ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஹைட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்ஸை வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் அந்த பிளர் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஃபைல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் ஃபிலிமோரா சாஃப்ட்வேரில் அந்த சாம்பிள் ஃபைல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு மெயில் ஐடி வந்துட்டு சாம்பிள் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். இந்த மெயில் ஐடி வந்துட்டு நான் கரெக்டாக இந்த மெயில் ஐடி மட்டும் கரெக்டாக நான் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோடனே கீழே இந்த இடத்துல காண்டாக்ட் நம்பர் ஒன்று இருக்குது, இதையும் நான் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். வாங்க இப்போ எப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் கொடுத்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த மெயில் ஐடி வந்துட்டு ஹைட் பண்ணோம் இல்லைங்களா. அதுக்கு என்ன ஆப்ஷனில் போகிறீங்க அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும், அந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோடனே இந்த இடத்துல கீழே வந்துட்டு என்னென்னா யூட்டிலிட்டி அப்படின்ட்டு இருக்கும், அந்த இது கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா மொசைக் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிளர் ஆப்ஷன் இருக்கும். நான் அதை வந்துட்டு கரெக்டாக எடுத்து நான் அந்த மெயில் ஐடிக்கு நேராக வச்சுக்கிறேன். இதையும் நான் அப்படியே க்ராப் பண்ணிக்கலாம். எனக்கு வேணுங்கிற இடத்துக்குள்ள மட்டும் நான் கரெக்டாக பிளர் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் வந்துட்டு இப்போ நான் கரெக்டாக ஷேப் வந்துட்டு வச்சாச்சு. இப்போ நான் கரெக்டாக ஷேப் வச்சுட்டு இப்போ நான் எந்த அளவுக்கு வந்துட்டு வேணும், எந்த டைமிங் வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் வந்து பார்க்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டேன். இப்போ எனக்கு இங்கே நான் வந்து செகண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். 11 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இந்த பிளர் வந்துட்டு வேணும். ஸோ வந்துட்டு நான் 11 செகண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஒரு செகண்ட் சேர்த்தே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக பிளராக இருக்குது. இப்போ கரெக்டாக அந்த பிளர் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல கேப் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்துட்டு இன்னொரு மொசைக் அந்த ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு கொண்டு வந்து ட்ராக் பண்ணி வைங்க. உங்களுக்கு புதுசாக வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இதில் டபுள் கிளிக் கொடுத்துட்டு அந்த இது கரெக்டாக உங்களுக்கு எந்த வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் கரெக்டாக நம்பர் ஹைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்துட்டு இதிலிருந்து ரன் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இல்லையா கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வந்துட்டு தள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாங்க உங்களை வந்துட்டு எந்த மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அசைன் பண்ணி அந்த ஏரியா வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பிளர் பண்ணிக்க முடியும். இதுவுமே எண்டு டைம் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த டைம் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வந்து டிஃபால்ட் அசைன் ஆகுது. அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக வேணுங்கிறதுனால ட்ராக் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நான் லாஸ்ட்டில் மட்டும் ப்ளே பண்ணுறேன். கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹைட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோன்னே நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். இந்த மாதிரி சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணுது. ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.